ஹாய், வாங்க என்னோடய ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கனமான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பட்டர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் போடுறீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 4 தக்காளி போடுங்க. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 6, 7 முந்திரி. என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் வந்து ஆட் பண்ணல. அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன்லலாம் போட தெரியாது. ஸோ கையளவு தான் எனக்கு. அதனால் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு பட்டர் போட்டுட்டு, இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பன்னீர் போட்டுட்டு, பன்னீர் உங்களுக்கு சிக்கன் வேணும்னா நீங்கள் சிக்கன் கூட மேரினேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலான்றதுனால பன்னீர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் கம்பல்சரி போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில்